ஸ்பாட்டோட மோஸ்ட் அட்ராக்டிவான டூரிஸ்ட் ஸ்பாட்டே இதுதான். இந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குல்ல, ரியலான குணா கேவ்ன்றது எல்லாமே அங்க போனோம். போற மாதிரி அதெல்லாம் இது ஊழ்ந்து உயிரிழந்ததா சொல்லிட்டு ஓம் சொல்றான். எனக்கு தெரியல. ஆமா, அதெல்லாம் நிறைய நடந்து அவங்க சொல்லுவாங்களே 13 பேர்த்துக்கிட்ட நடந்திருக்கான்ற மாதிரி. அதான் யாரோ ஒரு மினிஸ்டரோட மருமகன் நினைக்கிறேன், அவரே யாரோ விழுந்துட்டாங்களா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஹரிகரன் vlogs நம்ம என்ன வந்துருவோம்னா கொடைக்கானல்ல குணா கேவ் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் அடிக்கிறா யார ஜூஸ் அடிக்க போறாங்க? என்ன ஜூஸ் அடிக்கணும்? ஜூஸ் அடிக்கிறது இல்ல, லூஸ் அடிக்கடா. இங்க ஜூஸ் வேணுமா? இங்க குடிச்சிட்டு வந்துரு. ஜூஸ் வேணும்ல? ஜோக் இல்ல இல்லையா? ஜீவா தேவடா. ஜீவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஹரி, இவன் தான் உங்க ஓம். உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா. கண்மணி நினைச்சேன் மோடு காதலன் நான் எழுது கடிதமே. ரைட் ஆளவுறோம். பொன்மணி உன்னிட்டு சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, நினைக்கையில் வார்த்தை முட்டுது. பாம்பா எப்ப பார்த்தாலும் அதுல அடிச்சு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு? பாய்ஸ் குணா கேவ் ரெடி. முக்கியமான வேலையா குணா கேவுக்கு இன்னொரு பேர் டெவில்ஸ் கிச்சன், அதாவது நல்லவீங்கன்னு சொல்ற. வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியுதல்ல உனக்கு. போ போ. தமிழ் தருவாங்களா? உள்ள செஃப் வேலை செய்யறா. என்ன செஃப் பேரு? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. அவனே இந்த மூச்சு, இந்த அளவுக்கு மூச்சு. நான் சொல்றத கேளு, எல்லாத்தையும் விட்டு அடிக்கிற தம்மு விட்டுலன்னா இருக்க, எல்லாத்தையும் விட்டு அடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. நோ தப்பாகுதுண்ணா. அடிக்கிறத நிப்பாட்டினாலே போதும். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. நீ கவர் பண்ணிட்டா வீடியோல மெயினான ஆளு சேனல்காரனே உள்ள வர மாட்டேன். ஆக்சுவலா வெளியே போடா பாலாஜி, வெளியே போடா. நீ தான் வெளியே போகணும். உன்னதானே அப்ப சொல்றேன். ஆக்சுவலா கொடைக்கானலுக்கு எல்லாரும் புதுசா போயிரண்டா சைடுல தள்ளாதடா. தள்ளுறாடா. எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க, நாங்க மட்டும் தான் இந்த ஜோடியா இருக்கோம். நோ தப்பாகுதுண்ணா. இங்க கத்தி சண்டையா இருக்கு ஒரே. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். டெய்லி நைட்டு என்னடா சொல்ற? உண்மை உன்னையும் நீங்க அதே சேர்த்து என்ன சேர்க்காத உங்களோட. உள்ள நான் காப்பாத்தவே மாட்டேன் உன்னை. நானே உன்னை எப்ப சாவடிக்கலாம் தான் பாத்துருக்கேன். உனக்கு ஆகணும்டா. சூசைட் பாயிண்ட்ல ட்ரை பண்ண உன்னை, அங்கேயே மிஸ் ஆயிட்ட நீ. பால் ஊத்தி அங்கே பாலிச்சிட்டு வந்து. கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. பால் கூட ஊத்த மாட்டேன் உனக்கு. தவிச்ச வாய் ட்ரெயின்ல 10 ரூபா பாட்டில் தண்ணி கேட்டா நீ குத்தியா? இல்ல ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அது அங்கிருந்து போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ நல்லா இருக்கும். பாலாஜி போட்டோ எல்லாரும் போட்டோ எடுக்கலடா, நீங்க நினைக்கிறீங்கடா ரெண்டாயிரத்தி இருக்கீங்க. ஆனா சூர்யா கடை ஏதோ ஒண்ணு இருக்குடா. அதானே இருக்கு. ஒண்ணும் இல்ல, அது சத்தம் மட்டும் தானே இருக்கு. ஆனா அடிக்கிற வெயிலு காதுல அடி போட்டு வரும் போதே தெரியுதுடா அது எந்த அளவுக்குன்னு. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? ஆனா டூரிஸ்ட் ஸ்பாட்டோட மோஸ்ட் அட்ராக்டிவான டூரிஸ்ட் ஸ்பாட்டே இதுதான். டூரிஸ்ட் ஸ்பாட்ல கொடைக்கானல்ல என்ன அது? அதான் இப்ப இந்த படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது மோஸ்ட் அட்ராக்டிவ். எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ ஏன்னா இங்க வந்தவொடனே ஆளாளுக்கு விளாகிற மாதிரி எல்லாம் செல்ல தெரியும். நான் எடுத்தா வாய்ஸ் கட் ஆயிரும்.
ஆக்சுவலா வந்து இங்கதான் வந்து இந்த இது கீழே வந்து இந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குல்ல, செடி மறைச்சிருச்சு. அந்த இது இருக்குல்ல, அந்த செடி மறைச்சிருக்காங்க. அதுக்குள்ள இறங்கி வந்து அங்கதான் வந்து இந்த படம் எடுத்தாங்க, அந்த குணா படம், அந்த பாட்டு பாடுவாங்கல்ல கோயிலுக்குள்ள உட்காந்து, கண்மணி. அது அந்த கீழே இங்க தான் எடுத்தாங்க. ஆக்சுவலா ரியலான குணா கோவில்ன்றது இதுதான். குணா கேவன்ற பேர் இப்படி அந்த படம் எடுத்ததுனால, அந்த படம் எடுத்ததுனால குணா கேவன். அதுக்கு முன்னாடி என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்துச்சு அப்ப தெரியல, அதான் தெரியல. பழைய படம் எடுத்தாங்க மாறா திருப்பி தம்பிட்டு சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். குளோவ்ல பேசிட்டு இருக்கப்ப ஏன்டா வர்றதே ஒண்ணு ஏதோ தைரியம் வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க அலோவ் பண்ண முடியாதுல்ல, அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு, ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்தாங்களா வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்தாங்கன்னா இது இது ஓப்பன்ல தான் இருந்துச்சா, சும்மா அப்படி போய் இங்க இருந்து போய் போட்டோ எடுக்க பாக்கலான்னு. விழுதுருவாங்க, விழுதுறது வாய்ப்பு இருக்குன்றதுனால வேடிக்கை விட்டாங்களா. ஆனா வந்து இங்க இருந்து முக்காசி தெரியாது, எல்லாமே இங்கதான். மஞ்சுமல் பாய்ஸ் இங்கதான் இருக்காங்க. அங்க அது அங்க போனோம், அங்க ஏறிக்கிட்டு போற மாதிரி அதெல்லாம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்னா நீங்க வந்தீங்கன்னா இதை மட்டும் தான் பார்க்க முடியும். மஞ்சுமல் பாய்ஸ் இதுல எல்லாம் ஆடிருப்பாங்க, வந்திருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க தாண்டி போய் உள்ள இறங்கி போய் வரதெல்லாம் வந்து அதெல்லாம் செட். அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, உள்ள போய் உள்ள போலாம். இந்த பையன் தான் குணாக்கே மஞ்சுமல் பாய்ஸோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆர்ட் டைரக்டர் மஞ்சுமல் பாய்ஸ் ஆர்ட் டைரக்டர், லங்ஸ் டைரக்டர். என்னடா ஊர்ந்து இறந்தவனுங்க இதுலயா? இது ஊர்ந்து உயிரிழந்ததா சொல்லிட்டு ஓம் சொல்றான். எனக்கு தெரியல. ஆமா, அது நடந்திருக்கா? அது எந்த இடத்துல நடந்திருக்கு? அது வந்து அந்த பக்கம் தான் சொல்றாங்க, இந்த பக்கம் தெரியல எனக்கு, அது சரியா தெரியல. மட்டும்தான் சொல்றேன், நான் பேசுறேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு ஒரு பையன் நான் பேசுறேன்ப்பா, அது குத்துறனே. ஆக்சுவலா வந்து அது இங்கே தெரியல, ஆனா நிறைய இது நடந்திருக்கு. நிறைய அவங்க சொல்லுவாங்களே 13 பேத்துக்கிட்ட நடந்திருக்கான்ற மாதிரி. அதான் யாரோ ஒரு மினிஸ்டரோட மருமகன் நினைக்கிறேன், அவரே யாரோ விழுந்துட்டாங்களாம். டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் போதுதான். அப்ப அந்த படத்திலே சொல்லிருப்பாங்கல்ல, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து யாரும் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது பணத்தை விட அவங்களுக்கு உயிர் தான் முக்கியம். கீழே போயிட்டு ஆறாள் மேல எடுக்க முடியாது. அவர் செத்துருப்பாருன்னு தெரியும், அவர் பணத்தை எடுத்துட்டு வரக்கே சொல்லுவாங்க. படத்திலே தெரியும்டா, நான் ஏன்னா படத்தை பார்த்து பதிவு பண்ணோம். படம் பாக்கல. இல்ல பாக்கல. எந்த படம்? சூப்பர் இருக்கு. டாக்குமெண்ட்ரிடா. உண்மையான படம், உண்மையிலேயே கதை. கேரளால இருந்து ஒருத்தர் வந்து விழுந்துருப்பாரு, அதை தூக்குறாங்க. உண்மையிலே அவரோட ஃப்ரெண்ட் தான் தூக்கிருப்பாரு. அதை அப்படியே டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துட்டாங்க. ஆனா செத்துட்டு இல்ல, உயிரோட தான் தூக்கிட்டு வந்தாங்க. கிரியேட்டிவிட்டி அந்த கதையை மட்டும் அவருக்கு ஞாபகப்படுத்தினா வந்து அதை பயந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் அப்ப சர்வே பண்ணாராடா அவர் அதுக்குள்ள? எப்படி நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? கரெக்டா? இல்லங்க உள்ள தள்ளுனா என்ன இதெல்லாம்? இதெல்லாம் வந்து பள்ளம், அதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. மூடி வச்சிருக்காங்க. ஆனா ஆழமா இருக்குமா இந்த பள்ளம்? எல்லாமே பள்ளம் தான்ப்பா. இது எல்லாமே பள்ளம் தான். இதெல்லாம் உள்ள அந்த பாறை கடவுள கேப்புமாங்கல்ல, அந்த கேப் தான் உள்ள போயிட்டு. அந்த படம் வந்தது பிறகு அடுத்ததுதான் இல்ல, இந்த படம் இப்பதான் வந்து இது முன்ன இருந்தே இருக்கு. பேச தெரிஞ்சா பேசு, தப்பா பேசி அடிவாங்க. இல்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சொல்லிட்டேன்றதுக்காக எல்லா டைமும் இதே மாதிரி பேசக்கூடாது. உள்ள ஒரு நீங்கடா எட்டி பாக்குறேன் உள்ள வந்து என்ன பண்றது? இவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. அது படத்துல வந்து கொஞ்சம் அப்படி காட்டுறாங்க. அத உண்மையா வச்சிட்டு இருக்கான்டா அவன். எங்க தான்டா படத்தை செட்டு பார்த்துட்டு அப்படியே நினைக்காத. எல்லாம் இது 1 2 அப்படிதான்டா இது பண்ணுவாங்கடா. அதான் சும்மா ஆர்டிஃபிஷியலா போட்டதான்டா. உண்மையிலேயே வாடா அப்படி இருக்கும் பைத்தியக்காரன். இப்ப அந்த கோட்டை ஏய் இப்ப